சரவணபவா. ஓம் முருகா சரணம். வாழ்க வளமுடன். வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா. ஆன்மீக பக்தர்களுக்கும் மற்றும் அடியார்களுக்கும் ரவி முருகனின் முதற்கண் வணக்கங்கள். நாம் முருகனை பற்றி ஆன்மீக பதிவுகள் நாம் பதிவு செய்து வருகிறோம். முருகன் எப்படி அவதரித்தார் என்பதை பற்றியும் பதிவு செய்துள்ளோம். போகர் எனும் சித்தரால் உருவாக்கப்பட்ட முருகனின் சிலைகளை பற்றி நாம் இப்போது பார்க்கலாம். போகர் சித்தர் மும்மூர்த்திகள் சொரூபமாக பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவர்களுக்காகவே வடிக்கப்பட்ட சிலைகள் நவபாஷான 3 சிலைகள். அந்த 3 சிலைகளும் முருகனாகவே வடிக்கப்பட்டார். காரணம், மும்மூர்த்திகள் சொரூபமே முருகன் என்பதற்கு முருகா என்று பொருளின் விளக்கம் ஏற்கனவே நான் பதிவு செய்துள்ளேன். படைக்கும் தொழிலை செய்பவன் பிரம்மனாகவும், காக்கும் தொழிலை செய்பவர் மகாவிஷ்ணு பெருமாளாகவும், அழிக்கும் தொழில் என்பதை விட ஆணவத்தை அழித்து தன் வசம் மாற்றிக்கொள்ளும் சிவமயம் என்பதே இந்த அழிக்கும் தொழில் என்று சொல்லப்படுகின்றன. சிவனாகவும் மும்மூர்த்திகளின் சொரூபமாக முருகனை படைத்தார். படைக்கும் தொழில் பிரம்மன் அம்சமாக ஒரு நவபாஷான சிலையையும், காக்கும் தொழில் விஷ்ணு மகாவிஷ்ணு அம்சமாக ஒரு நவபாஷான சிலையும், சிவன் மயமாக ஒரு நவபாஷான சிலையும் 3 சிலைகள் வடித்தார். இது இறை ரகசியம் என்பது போல் அமையப்பெற்றது. இதை யாரும் இதுவரை பகிர்ந்ததில்லை. 3 சிலைகளின் இரகசியத்தை போகரால் செய்யப்பட்ட நவபாஷான சிலைகள் என்றுதான் எல்லோருக்கும் தெரிந்ததே தவிர, ஆனால் 3 சிலைகள் இருப்பது அடியார்களுக்கும் பக்தர்களுக்கும் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமாக இருந்தது. அந்த 3 சிலைகளின் விவரங்களை நாம் பார்க்கலாம். பிரம்ம அம்சமாக படைக்கப்பட்ட சிலை மனிதர்களே நடமாட முடியாத இடத்தில் அச்சிலையை பிரதிஷ்டை செய்து வைத்தார் போகர். காரணம், இது சித்தர்களும் ஞானிகளும் தேவர்களும் வந்து வழிபடும் அம்சமாக, பிரம்ம அம்சமாக மதிக்கெட்டான் சோலை என்ற இடத்தில் இச்சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. மனிதர்கள் யாரும் உள்ளே செல்ல முடியாது. அப்படி சென்றால் மதிமயங்கி, அதாவது பைத்தியம் பிடித்து வெளியே வருவார்கள். அதனால்தான் அந்த இடம் தெய்வ ரகசிய இடமாக வைக்கப்பட்ட இடம் மதிக்கெட்டான் சோலை என்று பெயர். இரண்டாவதாக நவபாஷான சிலை நம் பழனி பாலதண்டாயுதபாணியாக அருள்பாலிக்கும், பழனி மலை மீது அருள்பாலிக்கும் தண்டாயுதபாணியாகும். அவர் முருகன் தண்டாயுதபாணியாக மகாவிஷ்ணு ரூபமாக அங்கு அருள்பாலிக்கிறார். நீங்கள் ஒன்று ஒப்பிட்டு பார்க்கலாம். திருப்பதி ஏழுமலையில் இருப்பவர் பெருமாள், கீழே பத்மாவதி தாயாரும் மகாலட்சுமியும் அருள்பாலிக்கின்றார்கள். அதேபோல் மலை மீது முருகன் மகாவிஷ்ணு ரூபமாக முருகன் அருள்பாலிக்கின்றார். ஆனால் பாலதண்டாயுதபாணியாக கீழே ஆவினன்குடியில் மகாலட்சுமி மற்றும் சகல ஐஸ்வரங்கள் வழங்கும் அருள்பாலிக்கும் இடமாக அந்த இடம் ஆவினன்குடி விளங்குகின்றது. மூன்றாவதாக பால ஈஸ்வரராக குழந்தை வேலப்பராக வடிவமைத்து பூம்பாறையில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிலை. இந்த 3 சிலையும் மும்மூர்த்திகள் முருகனின் அம்சமாக இரகசியமாக செய்யப்பட்டது இந்த சிலைகள். காரணம், இவர் நந்தீஸ்வரராக இருந்ததனால் சிவனுடைய அருள் நிலையை உணர்ந்து சிவன் அருளால் போகர் எனும் பேரில் சித்தராக இவர் உருப்பெற்று மும்மூர்த்திகளை முருகன் போன்று சிலைகளை வடிவமைத்து 3 இடத்தில் இவர் பிரதிஷ்டை செய்தார். இந்த 2 இடம் மட்டும் நாம் மனிதர்கள் வணங்குவதற்காக மிக அழகாக தண்டாயுதபாணியாகவும், பூம்பாறையில் பால ஈஸ்வரர் என்ற ரூபத்தை
குழந்தை வேலப்பராகவும் சிவசக்தி பாலஸ்வரூபமாகவும் படைக்கும் தொழில் செய்பவர் பிரம்மன் அம்சமாக மதிக்கட்டான் சோலையில் அங்கு பிரதிஷ்டை செய்ததாகவும் முருகனின் அவருடைய அருள் ஆசி பெற்றவர்களுக்கு இதனுடைய விவரம் சரியாக தெரியும். இது மக்கள் நலனுக்காக எல்லோரும் தெரிந்து கொள்ளும் என்ற எண்ணத்தோடு முருகனின் அவருடைய அருளால் இப்பதிவினை நான் பதிவு செய்கின்றேன். மும்மூர்த்திகள் இந்த உலகத்தை ஆளுகிறார்கள் என்பதற்காகவே முருகன் அவர்கள் சொரூபமாக இங்கு முருகன் அருள்பாலித்து ஆளுகின்றார். முருகா என்பதற்கு விளக்கம் ஏற்கனவே நான் பதிவில் செய்துள்ளேன். மு என்றால் முகுந்தன், ரு என்றால் ருத்ரன், கா என்றால் கமலத்தில் பிறந்த பிரம்மன். மூன்று மூர்த்திகளும் ஒன்றாக சேர்ந்த சொரூபமே முருகனாக இங்கு அருள்பாலித்து வருகிறார். முருகனை போல் ஒரு தெய்வம் கண்டதில்லை, இதன் பிறகும் காணப்போவதில்லை. காரணம், மும்மூர்த்திகள் ஒன்று சேர்ந்த சொரூபமாக இவர் இருப்பதால் நாம் மனதுருக அவரை நினைத்து நாம் வேண்டும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நற்செயலாக அவர் அருள்பாலித்து அவருடைய அருளாசி எல்லோருக்கும் கிடைப்பதற்காகவே இப்பதிவினை பதிவு செய்கின்றேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ, தேக ஆரோக்கியம் ஆயுள் ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல முருகனின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கப் பெறுக. ஓம் முருகா சரணம். வாழ்க வளமுடன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். முருகா சரணம், 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 சரணமே.